ஸ்ருதிஸ்மிருதிநதீபூர்ணம் சாஸ்திரகல்லோலசங்குலம் விஷ்ணுபக்திதகம் சுத்தம் வந்தே ஸ்ரீவிகனோர்ணவம். யூடியூப் சேனல் அன்பர்களுக்கெல்லாம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பட்டாச்சாரியார் தெரிவித்துக் கொள்வது, திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி தேவஸ்தானம் 9ஆம் திருநாளில் எம்பெருமானுடைய திவ்யமான உற்சவத்தை நாம் சேவிக்கிறோம். முதல் நாள் 8ஆம் திருநாளில் இரவில் பகவானும் மகாலட்சுமியும் பூமிதேவியும் சைனாதிவாசம் கண்டருளி, அர்த்தராத்திரியில் நடு இரவில் பெருமாள் தேவிகளுக்கு சொல்லாமல் காட்டிலே இருக்கின்ற துஷ்ட மிருகங்களை துஷ்ட ராட்சசர்களை சம்ஹாரம் செய்வதற்காக எழுந்தருளி மீண்டும் திரும்பி வரும்பொழுது 9 போர்வைகளையும் உதறி பார்த்து மோதிரம் தேடியும் கிடைக்காமல் கோவிலுக்கு வந்து, பிறகு கோவிலில் வாசலில் பெருமாள் உள்ளே நுழைய முற்படும் பொழுது தேவிகள் அவரை உள்ளே விடாமல் கதவை சாற்றி இருக்க 3ஆம் முறை திறந்து தேவிகளும் பெருமாளும் சந்தித்து தேவி சம்வாதம் நடக்கும். பிரணய கலகம் என்று சொல்வார்கள், அதாவது அன்பு கலகம். பெருமாளும் நாச்சியார்களும் அன்பாக சண்டை போடுகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி. அதற்காகவே 9ஆம் திருநாளில் ஆழம் பல்லக்கில் பெருமாள் போர்வைகளை எல்லாம் சாற்றி கொண்டு எழுந்திருக்கின்ற திவ்யமான காட்சி 9ஆம் திருநாள் காலையில் நமக்கு கிடைக்கிறது. போர்வை சாற்றிக்கொண்டு பெருமாள் எழுந்துருளி குதிரை வாகன மண்டபத்தின் முன்பாக பெருமாள் 9 பிரதட்சணம் செய்து 9 போர்வைகளை களைந்து பார்த்து தொடர்ந்து மாலைகளை எல்லாம் சாற்றிக்கொண்டு கோவிலுக்கு எழுந்துருளி இவ்வாறு சம்வாதங்கள் எல்லாம் கண்டருளி ஸ்ரீ நம்மாழ்வாருக்காகவே பெருமாள் செய்கின்ற அபசாரங்களை எல்லாம் பொறுத்தோம் என்று நாச்சியார்கள் சொல்லி பெருமாளையும் நாச்சியார்களையும் நம்மாழ்வார் சேர்த்து வைத்து தொடர்ந்து பெருமாளும் நாச்சியார்களும் ஆஸ்தானம் எழுந்துருளி மண்டபத்தில் தொடர்ந்து பெருமாளும் நாச்சியார்களும் சக்கரத்தாழ்வாரும் குளத்தங்கரையில் தீர்த்தவாரி மண்டபத்தில் எழுந்துருளி தீர்த்தவாரி திருமஞ்சனம் கண்டருளி அதைத் தொடர்ந்து திருக்குளத்தில் கைரவணி புஷ்கரணியில் ஷஷ்டிவர் சஹசிராணி பாகீரதி அவகாகனான் என்பதாக 60,000 வருஷங்கள் கங்கையிலே குளித்தால் எவ்வளவு பலனோ அவ்வளவு பலன் திருவல்லிக்கேணி கைரவணி புஷ்கரணியில் ஸ்நானம் செய்தால் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட இந்த புஷ்கரணியில் பெருமாள் சக்கரத்தாழ்வாரை மூலமாக தான் தீர்த்தவாரி கண்டருள்கிறார். அதைத் தொடர்ந்து மாலை வேளையில் பெருமாள் திருவீதியில் புண்ணியகோடி சப்பரத்தில் எழுந்துருளி பெருமாள் சேவை சாதிக்கிறார். மிகச் சிறந்ததொரு சேவை. தொடர்ந்து நவசந்திகளிலும் கோவில் வாசலம் மற்றும் 4 திருவீதிகளில் உள்ள 8 கோணங்களிலும் திசைகளிலும் நவசந்திகளில் திக்பாலகர்களுக்கு பிரம்மா, இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், சிவபெருமான் ஆகிய அனைவருக்கும் பெருமாள் சார்பில் சக்கரத்தாழ்வார் முன்னிலையில் கொடியேற்றி கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்ற அர்ச்சக சுவாமி தொடர்ந்து நவசந்தியில் அன்னபலி சாதிப்பார். தொடர்ந்து கோவிலுக்கு வந்து அவர் கரத்தால் அவரோகணம் கொடி இறக்கி பெருமாள் கைங்கரியம் செய்வார். இப்படியாக ஆஸ்தானம் எழுந்துருளி துவஜ அவரோகணம் செய்யப்பட்டு சோபனாட்சதை, பிரம்மகோஷம், அனுகிரகம் இவையெல்லாம் சொல்லி உலகத்திலே இருக்கின்ற எல்லா ஜனங்களும் நலத்தை பெற வேண்டும், வளத்தை பெற வேண்டும் என்று பெருமாளை உளமாற பிரார்த்தித்து அன்றைய தினம் ராத்திரி 9ஆம் திருநாளில் தீர்த்த பிரசாத விநியோகம் சாற்றுமறை எல்லாம் பண்ணி விசேஷமாக பூர்த்தியாகிறது. ஸ்ரீ பகவானை எல்லோருடைய நலத்துக்காக பிரார்த்திக்கிறோம். ஓம் நமோ நாராயணாய.